வாழ்க வளமுடன். Welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to see the past tense. டென்ஸ்ங்கிறது வந்து டைம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேரத்தை குறிக்கிறது, ஒரு காலத்தை குறிக்கிறதுக்கு நம்ம டைம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்க பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு இறந்த காலத்தை குறிக்கிறது. அப்படின்னா ஏற்கனவே அந்த செயல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க கொஸ்டின் எழுதிருப்பீங்க, பேராகிராஃப் எழுதிருப்பீங்க, எஸ்ஸே எழுதிருப்பீங்க. நீங்க எப்படி எழுதினாலும் சரி, ஸ்டோரிஸ் எழுதுறதா இருந்தாலும் சரி, நம்ம மேக்ஸிமம் எதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்றது, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நடக்கிற விஷயங்கள் கூட அடுத்து ஒரு மணி நேரம் இல்லை நாளில் ஒரு வாரம் இந்த கழிச்சு நம்ம பார்க்கும்போது அந்த ப்ரெசென்ட்ல இருக்கிற விஷயங்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா பாஸ்டா மாறிடும். ஏன்னா அது இறந்த காலமா முடிஞ்சிடும். ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் இதே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், இது ப்ரெசென்ட். இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வேற வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்படி செய்யும் போது இந்த விஷயங்கள் இப்ப நான் டீச் பண்ற விஷயங்கள் வந்து முடிஞ்சிருக்கும். இது வந்து என்ன காலமா மாறிடுது அப்படின்னா இறந்த காலமா மாறிடுது. ஹரிஸ் பிளேஸ் இன் த பார்க். ஹரிஸ் பிளேஸ் இன் த பார்க், அதாவது ஹரிஸ் வந்து பார்க்ல விளையாடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பிளேஸ் இன் த பார்க் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுவே அவன் விளையாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹரிஸ் பிளேட் இன் த பார்க். விளையாண்டு முடிஞ்சிருச்சு, விளையாட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஹரிஸ் பிளேட் இன் த பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? இப்போ இதுல நம்ம கீவேர்ட்ஸ் அடிஷனலா சேர்க்கும் போது பாஸ்ட் டென்ஸ்க்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. எஸ்டர்டே, த டே பிஃபோர், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் டே, இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். இப்போ ஹரிஸ் பிளேட் இன் த பார்க் எஸ்டர்டே. நேத்து ஹரிஸ் என்ன செஞ்சான், இந்த பார்க்ல விளையாண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம எஸ்டர்டே யூஸ் பண்ணலாம். இது எஸ்டர்டேங்கிறது வந்து நீங்க டக்குன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு, பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் டே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ப்ரெசன்ட் வேர்ப்ல உள்ள வேர்ட்ஸை வந்து நம்ம இடி போட்டு எழுதணும் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸா மாறிடும். நம்ம பெரும்பாலான சென்டென்ஸ் வந்து மேக் பண்றதுக்கு நம்ம இடி ஃபார்ம் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். கோ வெண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, வெண்ட், டுக்கு, கான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்னதான் யூஸ் பண்றோம் அப்படின்னா இடி ஜாயின் பண்ற வேர்ப் தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரகலாதன் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எதுக்காக நான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுல வந்து வேர்ப்பை எப்படி யூஸ் பண்றாங்க, எங்க பிளேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. பிரகலாதன் வாஸ் a young boy. He was devoted to God. பிரகலாதன்ங்கிறது சின்ன பையன். அவன் வந்து என்ன செஞ்சான், கடவுள் பக்தியா இருந்தான். அதாவது டிவோட்டட்ங்கிறது என்னது அப்படின்னா பக்தியா இருக்கிறது, அதாவது சரணடைகிறதுன்னு சொல்லுவாங்க, பக்தி மயமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் ஹிஸ் ஃபாதர் கிங் ஹிரண்யா நெவர் பிலீவ்ட் இன் காட். ஆனா அவருடைய ஃபாதர் ஹிரண்யா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவருக்கு வந்து காடை வந்து பிலீவ் பண்ண மாட்டார். அவர் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஹிரண்யா வந்து நெவர் பிலீவ்ட் இன் காட். அப்ப ஹிரண்யா வந்து என்ன செய்யல, கடவுளை நம்பல. ஹிரண்யாங்கிறது யாரு, பிரகலாதனோட அப்பா. ஓகே. ஒன் டே ஹி ஆஸ்க்டு பிரகலாதா வேர் ஹிஸ் காட் வாஸ். ஒரு நாள் என்ன செய்யறாரு, பிரகலாதனை கூப்பிட்டு கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பிரகலாதன் சொல்றான், பிரகலாதர் ரிப்ளைடு தட் ஹி வாஸ் எவ்ரிவேர். கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு, இங்கதான் இருக்காருன்னா சொல்ல முடியாது, அவர் எங்க இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. சோ ரிப்ளைடு தட் ஹி வாஸ் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஹிஸ் ஃபாதர் லாஃப்ட் அட் ஹிம். அப்ப அவனை பார்த்து சிரிக்கிறாரு. ஆஸ்க்டு பிரகலாதா டு ஷோ இஃப் காட் வாஸ் இன் நியர்பை பில்லர். அப்ப இந்த கடவுள் வந்து பில்லர்ல, இந்த பக்கத்துல இருக்க பில்லர்ல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்னது அந்த பிரகலாதன் கிட்ட அவங்க அப்பா கேட்கிறாரு. உடனே பிரகலாதன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரகலாதன் டோல்ட் ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, டு பிரேக் இட் ஓபன். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அதை உடைச்சு பாருங்க. நீங்க நம்பல இல்லையா, என்னது கடவுள் இருக்கிறாருங்கிறது நம்பல இல்லையா, அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, அந்த பில்லரை உடைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பிரகலாதன் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க, the father broke the pillar with his mace. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, மேஸ்ங்கிறது வந்து தந்திரம் பண்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த தான். இப்போ the father broke his pillar with his mace, அதாவது தந்திரத்தால என்ன செஞ்சாரு அப்படின்னா அந்த பில்லரை வந்து உடைச்சாரு. உடைச்ச உடனே என்னாச்சு அப்படின்னா God came out of the pillar. என்னது, கடவுள் பில்லர்ல இருந்து வெளியே வந்தாரு. கேம் அவுட் வெளியே வர்றது, கேம் அவுட் ஆஃப் த பில்லர் இன் த ஃபார்ம் ஆஃப் நரசிம்மா.
கடவுள் வந்து எந்த உருவத்துல வந்திருக்காரு அப்படின்னா, ஏன்னா கடவுள்னா நிறைய இந்துஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, முஸ்லீம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்க வந்து இந்த ஸ்டோரி வந்து ஹிந்துஸை பத்தி இருக்கிறதுனால அவங்க ஹிந்துல எந்த ஃபார்ம்ல வராரு. நம்ம கிருஷ்ண அவதாரம் 9 ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, 9 அவதாரம் இருக்கு. பட் இதுல வந்து அந்த காட் வந்து என்ன அவதாரத்துல வராரு அப்படின்னா நரசிம்ம அவதாரத்துல வராரு. ஸோ காட் ஃபார்ம் ஆஃப் நரசிம்மாவோட அவதாரத்துல வராரு. அப்ப வந்து என்ன பண்றாருன்னா கில்டு ஹிரண்யா அண்ட் பிளஸ் பிரகலாதா. ஹிரண்யாவை வந்து கொல்றாரு. ஹிரண்யாவை கொண்டுட்டு யார ஆசீர்வாதம் பண்றாரு அப்படின்னா பிரகலாதனை ஆசீர்வாதம் பண்றாரு. இவர் எதுக்காக கொல்றாருன்னா என்ன நம்பலங்கிறதுக்காக கொல்லல. ஹிரண்யா வந்து நிறைய பேரை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நிறைய பேரை கஷ்டப்படுத்திருப்பாரு, துன்பப்படுத்திருப்பாரு. மக்கள்லாம் அவங்களால கஷ்டப்படுவாங்க ஹிரண்யாவால. அதனாலதான் கடவுள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவரை கொண்டிருப்பாரு, பிரகலாதனை பிளஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இதுல எவ்வளவு வேர்ப்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. எல்லா வேர்ப்ஸுமே இதுல பெரும்பாலான வேர்ப்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இடி ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பிரகலாதா வாஸ் ஏ யங் பாய். பிரகலாதன் ஒரு சின்ன பையன். இங்க பாஸ் வந்து என்னது மெயின் வேர்பா வந்திருக்கு. அந்த பாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஆனா அந்த பாஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இதுல மெயின் வேர்பா இருக்குது. பட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he was devoted to God. இங்கேயும் was வந்திருக்கு. ஆனா எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆக்சிலரி verb, அதாவது ஹெல்பிங் verbs வந்திருக்கு. ஆக்சிலரி verb வந்திருக்கு. அதே was இங்க வந்து மெயின் verb வந்திருக்கு, இங்க வந்து ஆக்சிலரி verb வந்திருக்கு. எதனால ஆக்சிலரி verb வந்திருக்கு அப்படின்னா டிவோட்டட்ங்கிற மெயின் verb வந்துட்டதுனால அங்க வந்து was வந்து ஆக்சிலரி verb மாறிடும். சோ இப்போ டிவோட்டட்ங்கிற மெயின் verb வந்திருக்கு. டிவோட்ங்கிறது பிரசன்ட், டிவோட்டட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இப்போ but his father king ஹிரண்யா never believed. அப்போ இங்க believed தான் verb. இந்த believed வந்து past tenseல இருக்கு. அப்போ believe வந்து present, believed வந்து past tense. One day he asked present, asked past tense. இது main verb தான். அடுத்து பிரகலாதா where his God was. கடவுள் எங்க இருக்கிறாரு. இதுவும் இங்க வாஸ்ங்கிறது வந்து ஆக்சிலரி verb. இப்ப நெக்ஸ்ட் பிரகலாதா ரிப்ளைங்கிறது பிரசன்ட், ரிப்ளைடுங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? that he was everywhere. அவரு எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க வாஸ்ங்கிறதும் verb தான். வாஸ்ங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ்ல உள்ள verb தான். அடுத்தது his father laughed பிரசன்ட், laughdங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அவனை பார்த்து சிரித்தார். ஓகே, சிரித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லல, சிரிக்கிறார்னு சொல்லல, சிரித்தார். அப்போ அது முடிஞ்சிருச்சு. his father laughed at him. அவனை பார்த்து சிரிச்சாரு. asked நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். askedங்கிறது வந்து past tense. ஓகே, அடுத்து இங்க வேற என்ன இருக்கு? God was in the nearby pillar. ஷோவும் verb தான். இதுவும் past tense தான். அடுத்து வாஸும் past tense. நெக்ஸ்ட் பாருங்க. பிரகலாதா told his father. இந்த சென்டென்ஸ பாருங்க நல்லா. இது எதுல இருக்குன்னு பாருங்க. பிரகலாதா told his father. ஓகே, நம்ம இது வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்னா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அப்படியே கன்வே பண்றது. ஓகேங்களா? பிரகலாதா told his father to break it open அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா இருந்தாலும் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா இம்பரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இம்பரேட்டிவ்னா தெரியும் இல்லையா? break it open, அதை உடைச்சு திறங்க, ஓபன் பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு, ஆனா ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறது. சோ அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து எதுல இருக்குன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இதையே நீங்க பிரகலாதா டோல்டுக்கு பதிலா செட் டு அப்படின்னு சொன்னா, அப்ப பிரகலாதா செட் டு ஹிஸ் ஃபாதர், அப்புறம் அபாஸ்ட்ரபி அதுக்கு ஏத்த மாதிரி போடுவாங்க இல்லையா. டைரக்ட் ஸ்பீச்ல வந்து அந்த அபாஸ்ட்ரபி வரும். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா இது பிரேக் இட் ஓபன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரியா? இது வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் வரும். அடுத்தது பாருங்க. ஃபாதர் ப்ரோக்குங்கிறது உடைக்கிறது. அங்க பிரேக்குங்கிறது வந்து உடைங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கிறது. இது வந்து ப்ரோக்குங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பட் பிரேக்குங்கிறது வந்து பிரசன்ட்ல இருக்கு. எதனால இங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா இது வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல கன்வே பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு பிரேக்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வந்து பாஸ்ட் டென்ஸ். his pillar and his massங்கிறது தந்திரம் பார்த்தோம் நம்ம. God came out of the pillar.
அப்போ கேம்ங்கிறது வந்து வெளியே வந்துட்டாரு, கம்னு சொல்லல, கேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ். காட் கேம் அவுட் ஆஃப் த பில்லர் இன் த ஃபார்ம் ஆஃப் நரசிம்மா. நரசிம்மா அவதாரத்துல கில்டு ஹிரண்யா அண்ட் பிளஸ் பிரகலாதா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ அவங்களுடைய அப்பா வந்து கொண்டுட்டாரு, அவரோட பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இதுதான் ஸ்டோரி. இதுல எல்லாமே மேக்சிமமான வேர்ட்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? லீவ்டு இடி, என்னது டிவோட்டட் இடி, ஆஸ்க்டு இடி, ரிப்ளைடு இடி, லாஸ்ட் இடி. ஓகே, ஆஸ்க்டு திரும்ப அதே இடி. இந்த மாதிரி நம்ம இடி அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். அது தவிர்த்து நம்ம ப்ரோக், இது வந்து இடி ஃபார்மேஷன்ல இல்ல, பட் இது பாஸ்ட் ஃபார்மேஷன் தான். ப்ரோக் யூஸ் பண்றோம், கேம் யூஸ் பண்றோம். ஸோ சம் அதர் வேர்ட்ஸ், ஷோ, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பாஸ்ட் டென்ஸை வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லயும் சரி, ஒரு பேராகிராஃபா இருந்தாலும் சரி, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. கோபால் டேஸ் த டோர். இதுல ஓபன்ஸ் வருமா இல்ல ஓபன்டு வருமா? அடுத்த சென்டென்ஸும் பாருங்க. ஐ டேஸ் எ லெட்டர் லாஸ்ட் நைட். இதுக்கும் ரைட் வருமா ரோட் வருமா அப்படிங்கிறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெண்டுக்கான ஆன்சரை கண்டிப்பா நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிதிங். தேங்க்யூ.